Hello friends, welcome back to Selva Tech and IT Ops. இந்த வீடியோல நாம பார்க்க போற டாபிக் எப்படி ஒரு ஜென்கின்ஸை யூசர் மேனேஜ்மெண்ட் வச்சு செக்யூரா கான்ஃபிகர் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். இதுல ஜென்கின்ஸ் என்னெல்லாம் டைப்ஸ் ஆஃப் அத்தன்டிகேஷன் சப்போர்ட் பண்ணுது, எப்படி யூசர் கிரியேட் பண்றது, எப்படி பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்றது, அண்ட் எப்படி ஆத்தரைசேஷன் அண்ட் ரோல் பேஸ்ட் அக்சஸ் கிரியேட் பண்றது. ஏன் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டீம்ஸுக்கு நம்ம டிஃப்ரெண்ட் பெர்மிஷன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் அக்சஸ் கிரியேட் பண்ணணும். ரீட் ஒன்லி பில்ட் ஒன்லி ஜாப்ஸ், ஸ்பெசிஃபிக் ஜாப்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அக்சஸ் நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டாப்பிக்ல கம்ப்ளீட்டாக ஒரு ஜென்கின்ஸை யூசர் லெவல் அக்சஸ் அண்ட் ரோல் பேஸ்டு அக்சஸ் எப்படி பண்றது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட் ஜென்கின்ஸ் டியூட்டோரியல் சீரீஸில் 3வது வீடியோ. இன்னும் நிறைய டாபிக்ஸ் ஃபியூச்சர்லேயே நம்ம ஆட் பண்ணுவோம். இதுக்கு ரிலேட்டடான லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய டெக்னிக்கல் டியூட்டோரியல் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம், செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டடான வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்றப்போ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ இந்த ஜென்கின்ஸ் கன்சோல் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நம்ம இன்ஸ்டால் பண்ண ஃப்ரெஷ் ஜென்கின்ஸ் வந்து நான் லாகின் பண்ணியிருக்க யூசர் நேம் பார்த்தீங்கன்னா டேவாப். ஸோ ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரைட் டாப் கார்னரில் லாகின் பண்ண யூசர்ஸ் அண்ட் ஃபியூ மெனூஸ் காட்டும். லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஐட்டம் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் வந்து நம்ம நியூ ஜாப்ஸ்லாம் கிரியேட் பண்ணலாம். பீப்புள்ஸில் வந்து பீப்புள் ரிலேட்டட், யூசர்ஸ் ரிலேட்டட் இருக்கும். பில்ட் ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் ரிலேட்டட், தென் மேனேஜ் ஜென்கின்ஸ். இந்த பர்டிகுலர் ஆப்ஷன் தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்ப்ளீட் ஜென்கின்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கான எல்லா ஆப்ஷன்ஸும் அதுதான் இருக்கும். ஓகே, அது வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் இருக்கலாம், டூல் கான்ஃபிகரேஷன், பிளக்இன் மேனேஜ்மெண்ட், யூசர் மேனேஜ்மெண்ட். ஸோ என்டையர் ஜென்கின்ஸ் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஆப்ஷன் தான் யூஸ் பண்ணணும். மை வியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூசரும் லாகின் பண்ணால் உங்களோட வியூஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். ஸோ இந்த பில்ட் கியூவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஜாப்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்றப்போ அது எல்லாமே அந்த கியூவில் இருக்கிறது எல்லாமே அதில் லிஸ்ட் பண்ணும். பில்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஸ்டேட்டஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக எக்ஸிக்யூட்டிவ் 2 செட் ஆயிருக்கு இந்த ஜென்கின். தட் இஸ் பேஸ்ட் ஆன் உங்களுடைய CPU கோர்ஸ். இன்கேஸ் அடிஷ்னலாக மோர் தேன் 2 இருந்துச்சு அப்படின்னா அது கியூவில் இருக்கும். ஒரு ஜாப் கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த கியூவில் இருக்கிற ஜாப் உங்களுக்கு ரன் ஆகும். இப்போ இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் ரிலேட்டட் அப்படின்னால இந்த பீப்புள் கிளிக் பண்ணுங்க. இதில் லிஸ்ட் ஆஃப் யூசர்ஸ் எல்லாமே உங்களுக்கு காட்டும். இதில் ஆல்ரெடி ஃபியூ செட் ஆஃப் யூசர்ஸ் நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ இதில் மேனேஜ் ஜென்கின்ஸ் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு சிஸ்டம் கான்ஃபிகரேஷன், செக்யூரிட்டி, ஸ்டேட்டஸ் இன்ஃபர்மேஷன், ட்ரபிள் ஷூட்டிங், டூல்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் நீங்கள் பிளக்இன்ஸ் இன்ஸ்டால் பண்ணதை பொறுத்து உங்களுக்கு நியூ ஆப்ஷன்ஸ் வரும். சிஸ்டம் கான்ஃபிகரேஷனில் பார்த்தீங்கன்னா சிஸ்டம், டூல்ஸ், பிளக்இன், நோட்ஸ், கிளவுட், இதெல்லாம் நீங்கள் மேனேஜ் பண்ணலாம். ஸோ இதெல்லாமே நம்ம வந்து ஒவ்வொரு டாபிக் இது டெடிகேட்டட் இருக்குது, அதில் நம்ம இன்னும் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ செக்யூரிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி, கிரெடென்ஷியல் ப்ரொவைடர்ஸ், யூசர்ஸ் இருக்குது. ஸோ இந்த யூசர்ஸில் பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் டு ஒரு யூசர் கிரியேட் பண்ணுறது, டெலிட் பண்ணுறது, மாடிஃபை பண்ணுறது எல்லாமே இது யூஸ். இந்த செக்யூரிட்டி ஆப்ஷனில் தான் அத்தன்டிகேஷன் டைப், ஆத்தரைசேஷன் ரிலேட்டட் எல்லாமே இங்கே தான் நம்ம கான்ஃபிகர். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ வந்து செக்யூரிட்டி பார்த்துடலாம். இதில் அத்தன்டிகேஷன், செக்யூரிட்டி ரியாம் அண்ட் ஆத்தரைசேஷன். ஸோ அத்தன்டிகேஷனை பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம வந்து அத்தன்டிகேட் பண்ண போகிறோம் நம்மளோட ஜென்கின். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ரியாம். உங்களோட யூசர்ஸ் எல்லாமே எந்த டேட்டா பேஸ்லேருந்து நம்ம அலோவ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்கின் யூசர் ஓன் டேட்டா பேஸ் இருக்குது. எல்டாப் த்ரூவாக நீங்கள் வந்து அலோவ் பண்ண போகிறீங்க அப்படின்னா எல்டாப் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா சர்வர் டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும், டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா யூனிக்ஸ் யூசர் குரூப் டேட்டா பேஸ். இந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஓஎஸ் லெவலில் கிரியேட் பண்ணுற யூசர்ஸ் குரூப்ஸ் அவங்களால கூட இந்த ஜென்கின்ஸில் லாகின் பண்ணி மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும், மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். இதில் எல்டாப் சர்வர் என்கிட்ட இல்லை அப்படின்றனால அதர் 2 ஆப்ஷன்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யூனிக்ஸ் யூசர் குரூப் டேட்டா பேஸ் நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி டெஸ்ட் கொடுக்குறேன், ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா அப்படின்னு பார்க்குறது. இதில் வந்து ஒரு எரர் அடிக்குது, ஜென்கின்ஸ் நீட் டு பி பிலாங் டு குரூப் ஷேடோ. ஸோ இந்த ஜென்கின்ஸ் அப்படின்ற ஒரு யூசர் நம்ம ஓஎஸ்ல கிரியேட் ஆயிருக்கும் இல்லையா, ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் யூசர் ஷேடோ அப்படின்ற ஒரு குரூப்ல இல்லை அப்படின்றது தான் எரர். ஸோ அதனால உங்களோட சர்வரை லாகின் பண்ணிட்டு இடிசி ஷேடோ ஃபைல் ஓப்பன் பண்ணி ஷேடோ அப்படின்ற குரூப்பை ஃபைண்ட் பண்ணி அதில் ஜென்கின்ஸ் யூசரை ஆட் பண்ணுங்க. சேவ் பண்ணிட்டு வெளில வந்துட்டு ஜஸ்ட் உங்களுடைய ஜென்கின்ஸை ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அகைன் நீங்கள் ஜென்கின்ஸை வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுறீங்க அப்படின்னா
நம்ம ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஜென்கின்ஸை. ஸோ அதனால மறுபடியும் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களோட அட்மின் யூசர். ஸோ என்னோட அட்மின் யூசர் வந்து DevOps லாகின் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் இந்த பீப்புள் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ யூசர்ஸ் இருக்கு. பட் அத்தன்டிகேஷனில் நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா யூனிக்ஸ் யூசர் குரூப் டேட்டாபேஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா சக்ஸஸ். இப்போ நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு யூசர் ஓஎஸ் லெவலில் கிரியேட் ஆகிருக்கிற ஒரு யூசர் நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா செல்வா அப்படின்ற ஒரு யூசர் இருக்குது. இந்த பர்டிகுலர் செல்வா ஓஎஸ் லெவல் யூசர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்கின்ஸில் இந்த யூசர் கிரியேட்டே பண்ணலை. ஸோ இப்போ நான் இந்த கன்சோலை வந்து இன்னொரு ப்ரைவேட் விண்டோவில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து செல்வா அப்படின்ற யூசர், அதாவது ஓஎஸ்ல கிரியேட் ஆகிருக்கிற ஒரு யூசரில் லாகின் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் பாஸ்வேர்டு வந்து ஓஎஸ் லெவல் பாஸ்வேர்டு தான். லாகின் பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு யூனிக்ஸ் ஓஎஸ் லெவல் யூசர்ஸும் நீங்கள் கிரியேட் பண்ணி அத்தன்டிகேஷன் டைப்பில் யூனிக்ஸ் யூசர் குரூப் டேட்டாபேஸ் கொடுக்கலாம். ஸோ ரியல் டைமில் ஜென்கின்ஸ் ஓன் யூசர் டேட்டாபேஸ் ஆர் எல்டாப் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜென்கின்ஸ் ஓன் யூசர் டேட்டாபேஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஜென்கின்ஸ் ஓன் யூசர் டேட்டாபேஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. ஜென்கின்ஸில் நீங்கள் கிரியேட் பண்ணுற எல்லா யூசர்ஸுமே இந்த அத்தன்டிகேஷன் டைப்பில் வருவாங்க. இப்போ உங்களுடைய ஓஎஸ் லெவல் யூசர் செல்வாவில் லாகின் பண்ணி பாருங்கள், லாகின் ஆகுது. ஏன்னா நம்ம வந்து ரிவர்ட் பேக் பண்ணிட்டோம் டு ஜென்கின்ஸ் யூசர் ஓன் டேட்டாபேஸ். இப்போ ஜென்கின்ஸில் கிரியேட் பண்ண யூசர்ஸால் மட்டும்தான் லாகின் பண்ண முடியும். ஸோ அதில் ஒரு யூசர் தான் அந்த ரவி. ஸோ இதில் லாகின் பண்ணுறேன். என்னால் லாகின் பண்ண முடியுது. ஸோ இப்போ நம்மளோட அத்தன்டிகேஷன் டைப் நம்ம என்ன செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஜென்கின்ஸ் யூசர் ஓன் டேட்டாபேஸ். ஸோ இந்த மாதிரி உங்களோட அத்தன்டிகேஷன் டைப்பை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் மேனேஜ் ஜென்கின்ஸ் போயிட்டு யூசர்ஸ்லாம் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படின்றது பார்த்துடலாம். கிரியேட் யூசர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ கிரியேட் யூசர் கொடுத்துட்டு சிம்பிள் ஃபார்ம் தான். யூசர் நேம், அதோட பாஸ்வேர்ட், கன்ஃபர்மேஷன் பாஸ்வேர்ட், ஃபுல் நேம், இமெயில் அட்ரஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட் கிரியேட் யூசர் கொடுத்துருங்க. ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ண யூசர் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் இங்கே லிஸ்ட் ஆகுது. இப்போ இந்த யூசர்ஸ் எல்லாம் நீங்கள் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா டெலிட் யூசர்ஸ், பாஸ்வேர்ட் அப்டேட் பண்ணுறது, ஆர் அவங்களோட செஷன்ஸ் எல்லாம் டெர்மினேட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரொஃபைல் யூசருக்கு பண்ணணும் அப்படின்னா அந்த யூசரை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த பர்டிகுலர் யூசரோட பேஜஸ் உங்களுக்கு இங்கே வரும். இதில் கான்ஃபிகர் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல் நேம் சேஞ்ச் பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷன் ரிலேட்டட், ஸோ யூசர் ப்ரொஃபைல் ரிலேட்டடாக நீங்கள் இங்கே எல்லா சேஞ்சஸும் இங்கே பண்ண முடியும். ஸோ இந்த எல்லா ஆப்ஷன்ஸும் நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் ரொம்ப ஃபெமிலியர் ஆக முடியும். ஸோ இதில் இன்கேஸ் நீங்கள் வந்து பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா பாஸ்வேர்ட் செக்ஷன் இருக்கும். இதில் 2 டைம்ஸ் உங்களுடைய பாஸ்வேர்ட், நியூ பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு செஷன் ஏதாவது டெர்மினேட் பண்ணணும் கம்ப்ளீட்டாக அந்த பர்டிகுலர் யூசர் அப்படின்னா இந்த டெர்மினேட் ஆல் செஷன் யூஸ் பண்ணலாம். எந்த அளவுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து உங்களுடைய கான்ஃபிடென்ட் இருக்கும். ஸோ இப்போ யூசரை டெலிட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் ரைட் சைட்லேயே உங்களுக்கு டெலிட் ஐக்கான் இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு கான்ஃபிகரேஷன் ரிலேட்டடாக போனால் அந்த வீல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அது டேரெக்டாக உங்களுக்கு கான்ஃபிகர் பேஜ் கொண்டு போயிடும். ஸோ இப்போது அத்தன்டிகேஷன் முடிச்சிட்டோம். இப்போ ஆத்தரைசேஷன்னா நீங்கள் கிரியேட் பண்ணுற யூசர்ஸ்க்கு எல்லாமே என்ன மாதிரி ஆத்தரைஸ்டு அக்சஸ் கொடுக்கணும். இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எனி ஒன் கேன் டூ எனி திங், லெகசி மோட், லாக்இன் யூசர்ஸ் கேன் டூ எனி திங், மேட்ரிக்ஸ் பேஸ்ட் செக்யூரிட்டி, ப்ராஜெக்ட் பேஸ்ட் மேட்ரிக்ஸ், ஆத்தரைசேஷன் ஸ்டேட்டஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆத்தரைசேஷன் டைப்ஸ் இருக்குது. இதில் லாக்இன் யூசர்ஸ் கேன் டூ எனி திங் இதுதான் வந்து பை டிஃபால்ட்டாக இருந்துச்சு. ஸோ லாக்இன் யூசர்ஸ் கேன் டூ எனி திங் அப்படின்னா யூசர்ஸ் ஜென்கின்ஸில் கிரியேட் பண்ணிருக்கணும். அவங்க லாகின் பண்ணால் தே கேன் டூ எனி திங் அப்படின்னா அவங்க அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், எல்லா யூசர்ஸுமே அட்மினிஸ்ட்ரேட்டர். எனி ஒன் கேன் டூ எனி திங் அப்படின்னா யூசர்ஸே கிரியேட் ஆகலைன்னா கூட அவங்களால லாகின் பண்ணி என்னென்ன பண்ண முடியும். ஸோ அதை நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ண மாட்டோம், நாட் அட்வைசபிள். ஸோ அதனால லாக்இன் யூசர்ஸ் கேன் டூ எனி திங் கொடுக்கலாம். பட் அது எல்லாமே அட்மினிஸ்ட்ரேட்டராக போயிடும். பட் இல்லை நமக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு யூசர்ஸ்க்கும் ஒவ்வொரு டீமுக்கும் டிஃப்ரெண்ட் பர்பஸ் வேணும் அப்படின்னா, டிஃப்ரெண்ட் அக்சஸ் வேணும் அப்படின்னா நம்ம மேட்ரிக்ஸ் பேஸ்ட், ப்ராஜெக்ட் பேஸ்ட் ஆர் ரோல் பேஸ்ட் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் பேஸ்டு நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் சரி, மேட்ரிக்ஸ் பேஸ்ட் பண்ணாலும் எல்லாமே இந்த சிமிலர் வியூ தான் இருக்கும். இதில் ஓவரால் கிரெடென்ஷியல்ஸ், ஏஜென்ட் இந்த மாதிரி இண்டிவிஜுவல் டைப்ஸை மேனேஜ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு பெர்மிஷன்ஸ் இருக்கும். இப்போ நம்ம ஓவரால் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஓவராலாக அத்தன்டிகேட்டட் யூசர்ஸ், அதாவது என்னெல்லாம் யூசர்ஸ் நம்ம ஜென்கின்ஸில் கிரியேட் பண்ணோமோ அவங்க எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அத்தன்டிகேட்டட் யூசர்ஸ் தான். ஸோ அவங்க எல்லாருமே ரீட் அப்படின்றது வருவாங்க.
அட்மினிஸ்ட்ரேட்டர்னு செலக்ட் பண்ணீங்கன்னா அவங்க எல்லாமே அட்மினிஸ்ட்ரேட்டரா மாறிடுவாங்க. இது வந்து ஓவரால் பெர்மிஷன். இல்ல நான் பர்டிகுலரா ஒவ்வொரு டைப் ஆஃப் கிரெடென்ஷியல்ஸ்க்கு தனியான பெர்மிஷன்ஸ் கொடுக்குறேன், ஏஜென்ட்க்கு பண்றேன் அப்படின்னா அது கொடுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிரெடென்ஷியல் நான் டெலிட் கொடுக்குறேன் அப்படின்னா எல்லா யூசர்ஸுமே கிரெடென்ஷியல்ஸ் எல்லாமே டெலிட் பண்ண முடியும். இப்போ ஏஜென்ட் ரிலேட்டட்னா நோட் ஸ்லேவ் நோட்ஸ் இருந்துச்சுன்னா அதை மேனேஜ் பண்றதுக்கான பெர்மிஷன்ஸ் அவங்களால கிரியேட் பண்ணலாம், அவங்களால டெலிட் பண்ணலாம், டிஸ்கனெக்ட் பண்ணலாம், கான்ஃபிகர் பண்ண முடியும் நோட்ஸை. ஸோ இந்த மாதிரி எவ்ரி டைப் ஆஃப் இதுக்கும் நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ண முடியும். ஜாப் ரிலேட்டடாக கஸ்டமைஸ் பண்ணணும்னா உங்களுக்கு ரீட் இருக்கு, மூவ் இருக்கு, டிஸ்கவர், டெலீட் பண்ணலாம், கிரியேட் பண்ணலாம், கான்ஃபிகர் பண்ணலாம், பில்ட் பண்ணலாம். ரன் பண்ணுறதுக்கு இருக்கு, வியூ ஜாபை வியூ பண்ணுறதுக்கு இருக்கு, எஸ்சிஎம் சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு இருக்கு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இதை செக்ஷன்ஸை கஸ்டமைஸ் பண்ணி பெர்மிஷன்ஸ். ஸோ லாக்டின் யூசர்ஸ் கேன் டூ எனிதிங் தான் பை டிஃபால்ட்டாக இருக்கு. பட் இது வந்து எல்லா யூசர்ஸுமே உங்களை அட்மினிஸ்ட்ரேட்டராக மாறிடுது. பட் இது வந்து அட்வைசபிள் கிடையாது ஒரு பெரிய என்வரான்மெண்ட். ஸோ அதனால நம்ம மேட்ரிக்ஸ் பேஸ்ட், ப்ராஜெக்ட் பேஸ்ட், ரோல் பேஸ்ட் அப்படின்ற இந்த 3 டைப் தான் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்ட் ஆத்தரைசேஷன் டைப். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெக்கமெண்டடான ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோல் பேஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டால் பண்ண ஜென்கின்ஸ் அப்படின்னா ரோல் பேஸ்ட் பை டிஃபால்ட்டாக இருக்காது. ஸோ அது வேணும் அப்படின்னா ஒரு பிளகின் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் பிளகின் இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து மேனேஜ் ஜென்கின்ஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மேனேஜ் ஜென்கின்ஸில் பிளகின் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். பிளகின் ஓப்பன் பண்ணிட்டு ஸோ இந்த பிளகின்கிட்டே தனியாக ஒரு டாபிக் இருக்குது, பிளகின் மேனேஜ்மெண்ட் அப்படி, அது தனியாக பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் குயிக்காக அந்த ரோல் பேஸ்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து இன்ஸ்டால் பண்ணிடுறேன். இதில் ரோல் அப்படி சர்ச் பண்ணிட்டு செலக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ இந்த ரோல் பேஸ்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி. எல்லா விதமான ஆத்தரைசேஷன் டைப்புக்கும் இது வந்து உங்களுக்கு சூட் ஆகும். இதில் அகைன் நான் வந்து செக்யூரிட்டி போயிட்டு ஆத்தரைசேஷனில் ரோல் பேஸ்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது இப்போ அவைலபிளாக இருக்குது. இப்போ நான் இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் ப்ராஜெக்ட் பேஸ்ட், மேட்ரிக்ஸ் பேஸ்ட் செலக்ட் பண்ணும்போது எனக்கு கீழே வந்து அந்த ஆப்ஷன்ஸ் வந்துச்சு கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு. பட் ரோல் பேஸ்ட்டுக்கு வரல. இதுக்கு தனியாகவே ஒரு மெனு இருக்குது, அதில் போய் தான் நம்ம பண்ணணும். இப்போதைக்கு இதை வந்து அப்ளை பண்ணிட்டு சேவ் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் மேனேஜ் ஜென்கின்ஸில் அண்டர் செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா மேனேஜ் அண்ட் அசைன் ரோல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஆப்ஷன் முதல்ல கிடையாது. இப்போ நம்ம இந்த ரோல் பேஸ்ட் ஸ்ட்ராட்டஜி இன்ஸ்டால் பண்ணனால இந்த ஆப்ஷன் எனேபிள் ஆயிருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சிமிலர் டு தட் ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ இதில் மேனேஜ் ரோல், அசைன் ரோல்ஸ் இந்த 2 மெயின் ஆப்ஷன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோல்ஸை கிரியேட் பண்ணிக்கணும், தென் அந்த ரோல்ஸுக்கு யூசர்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் மேனேஜ் ரோல்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில ரோல்ஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம், அப்போ தான் நமக்கு ஈஸியாக புரியும் அப்படின்றது. ஸோ இதில் ரீட் ஒன்லி யூசர்ஸ் அப்படின்னு கிரியேட் பண்ண போகிற ஒரு ரோல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஜாப்ஸும் அந்த யூசர்ஸை மட்டும் தான் பண்ணுமே தவிர அவங்கள பில்ட் பண்ண முடியாது, கான்ஃபிகர் பண்ண முடியாது, ஹெல்ப் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட ஒரு L1 இன்ஜினியர் ஆர் பிகினர் யூசர் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். அவங்களெல்லாம் இந்த குரூப்புக்கு நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஐமீடியா யூசர்ஸ் அப்படின்ற ஒரு குரூப் கிரியேட் பண்ண போகிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐமீடியான்ற ஸ்டார்ட் ஆகிற எல்லா ஜாப்ஸுமே இந்த பர்டிகுலர் 2 யூசர் ரவி அண்ட் கிங்ஸ்டனுக்கு அவைலபிளாக இருக்கணும். அவங்களால ரீட் பண்ணணும், மேனேஜ் பண்ணணும். என்ன ஜாப்ஸ் அப்படின்னா 100 ஜாப்ஸ் உங்கள்கிட்ட இருந்தாலுமே ஐமீடியா அப்படின்ற ஜாப்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கு அக்சஸ் கொடுக்கணும். இப்போ ஒரு டெவலப்மெண்ட் டீம் இருக்காங்கன்னா டெவலப்மெண்ட் ரிலேட்டட் ஜாப்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கு நம்ம அக்சஸ் கொடுக்கணும். அந்த கேசஸில் டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒரு ரோல் கிரியேட் பண்ணி இந்த யூசர்ஸை ஆட் பண்ணலாம். ஸோ பில்ட் யூசர்ஸ் அப்படின்ற ஒரு குரூப் கிரியேட் பண்ணி அதில் விமல் அண்ட் ஜான் ஆட் பண்ண போகிறோம். இவங்களுக்கு என்ன அக்சஸ் கொடுக்குறோம் அப்படின்னா எல்லா ஜாப்ஸுக்கும் பில்ட் அக்சஸ் மட்டும் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் அவங்களோட கான்ஃபிகர், டெலிட் இந்த மாதிரி டாஸ்க் பண்ண முடியாது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அக்சஸ் நம்ம ரோல் பேஸ்ட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக ஒரு அட்மின் அப்படின்ற ஒரு ரோல் இருக்கும். இது வந்து ஓவரால் அக்சஸ் பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆல்ரெடி செலக்ட் ஆகிருக்கு. ஏன்னா இது அட்மின் அப்படின்றனால பை டிஃபால்ட்டாகவே இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு ரோல்லையும் ஆட் பண்ணலாம். ரோல் டு ஆட் இருக்கும். இதில் அந்த ரோல் நேம் கொடுத்துட்டு ஆட் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அது வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம எல்லா இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணிடலாம். ஐமீடியா யூசர்ஸ் ஆட் பண்ணுங்க, தென் பில்ட் யூசர்ஸ் ஆட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு என்னென்ன அக்சஸ் வேணுமோ அதெல்லாம் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ண போகிறோம். இப்போ ரீட் ஒன்லி யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீட் ஒன்லி மட்டும்தான், வேற எந்த பெர்மிஷன் கொடுக்க முடியாது. ஸோ அதனால ஓவராலாக ரீட் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் தான் இண்டிவிஜுவல் பேராமீட்டருக்கு நீங்கள் பெர்மிஷன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா ஓவராலில் ஐதர் ரீட் இருக்கணும் ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்கணும். அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்தீங்கன்னா எல்லா பெர்மிஷனும் வந்துடும். அது கொடுக்காம ரீட் கொடுத்துக்கோங்க. இப்போ ஸ்பெசிஃபிக்கான பெர்மிஷன்ஸ் நம்ம கொடுக்கலாம். இப்போ இது ரீட் ஒன்லி யூசர்ஸ் அப்படின்றனால
ஜென்ரலா ஜாப் ரிலேட்டடா தான் நம்ம ரீட் ஒன்லி பண்ண போறோம். ஸோ அதனால ஜாப் செக்ஷன்ல ரீட் அப்படின்ற இந்த காலம்ல செலக்ட் பண்ணிக்கோங்க. ஐமீடியா யூசர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஐமீடியா ஜாப்ஸ் ரிலேட்டட் ஜாப்ஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருவோம். அது வந்து கம்ப்ளீட்டா ஒரு பேட்டர்ன் பேஸ்ட். ஐமீடியான்னு ஒரு வேர்டு இருக்கு, இல்ல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு தான் அது கொடுக்கும். இப்போதைக்கு அந்த பேட்டர்ன் பேஸ்ட் இங்க நீங்க செலக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால இப்போதைக்கு நான் வந்து இக்னோர் பண்ணிடுறேன். பில்ட் யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பில்ட் பெர்மிஷன் மட்டும் இருக்கணும். ஸோ அதனால அகைன் ஜாப்ல பில்ட் அப்படின்ற இந்த காலம்ல செலக்ட் பண்ணிக்கோங்க. பட் ஸ்டில் ரீட் இருந்தால் தான் உங்களால் பில்டே பண்ண முடியும். பட் அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஐட்டம் ரோல்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பேட்டர்ன் பேஸ்ட் எல்லாமே நீங்க இந்த ஐட்டம் ரோல்ஸ் தான் கிரியேட் பண்ண முடியும். ஏன்னா இதுதான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் பேட்டர்ன் பேஸ்டா இருந்தா. நம்ம ஐமீடியா யூசர்ஸ் அப்படிங்கிறது ஒரு பேட்டர்ன் பேஸ்ட் அக்சஸ் இல்லையா? ஸோ ஐமீடியான்னு ஸ்டார்ட் ஆகிற எல்லா ஜாபுக்கும் அக்சஸ் வேணும். ஒரு 100 ஜாப்ஸ் இருந்தாலுமே ஓஎஸ் பேட்சிங், சர்வர் ப்ரொவிஷன் இந்த மாதிரி எப்படி இருந்தாலுமே ஐமீடியான்ற எந்த ஜாப் ஸ்டார்ட் ஆனாலும் நம்ம அக்சஸ் கொடுக்க போறோம். ஸோ இந்த ரோலை ஃபர்ஸ்ட் நீங்க இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் பேட்டர்ன் செலக்ட் பண்ண போறோம். இது வந்து வைல்ட் கார்ட் பேட்டர்ன்ஸ் தான். நீங்க டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஆர் அந்த பேட்டர்ன்ல இருக்கிற கொஸ்டின் மார்க் கிளிக் பண்ணாலும் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு காட்டும். ஸோ இதில் வந்து நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா டாட் ஸ்டார் ஐமீடியா டாட் ஸ்டார். ஸோ ஐமீடியான்னு ஸ்டார்ட் ஆகிற எல்லா பெர்மிஷன் ஜாப்ஸும். ஸோ இப்போ நான் ஆட் பண்ண உடனே ரோலில் ஐமீடியா யூசர்ஸ் வந்துச்சு, அந்த பேட்டர்ன்ஸ் காட்டு. இங்கே இந்த ஐமீடியான்னு ஸ்டார்ட் ஆகிற பேட்டர்ன் ஜாப் ரிலேட்டடாக ரீட் மட்டும் நான் கொடுக்குறேன். ஐமீடியா யூசர்ஸில் ஆட் பண்ண போகிற யூசர்ஸ்க்கு எல்லாருமே ஐமீடியா ஜாப்ஸை மட்டும்தான் பார்க்க முடியும், வேற எந்த ஜாபையும் பார்க்க முடியும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிம்பிளாக இதை சேவ் பண்ணி அப்ளை பண்ணிட்டு ஒரு ஃபியூ ஜாப்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஜாப் மேனேஜ்மெண்ட்ல எவ்ரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஜாப்ஸ் நம்ம பார்ப்போம். பட் இப்போதைக்கு நான் குயிக்காக வந்து ஜாப் கிரியேட் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஜாப் கிரியேட் பண்ணுங்க. டேவ் சர்வர் ப்ரொவிஷனிங், ஐமீடியா டேவ் பில்ட், ஐமீடியா டேவ் டிப்ளாய், சர்வர் பவர் ஆன். இதில் பார்த்தீங்கன்னா ஐமீடியா அப்படின்றத மட்டும் யூனிக்காக ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்கேன். மற்ற எதுவுமே நான் ஃபாலோ பண்ணேன். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஜாப்ஸ் எல்லாமே இருக்கு, ரோல்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணிட்டோம். ஆனால் எந்த ரோல்ஸுக்குமே ரோல்ஸுங்கிறது குரூப் மாதிரி தான். ஸோ எந்த ரோல்ஸுக்குமே நம்ம யூசர்ஸ் இன்னும் அசைன் பண்ணல. ஸோ இப்போ ரோல்ஸுக்கு யூசர் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் அசைன் ரோல்ஸ் கிளிக் பண்ணுங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் ரோல் அப்படின்னு இருக்கும், ஐட்டம் ரோல்ஸ்ன்னு இருக்கும். ஸோ குளோபல் ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூசர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுவீங்க. ஐட்டம் ரோல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் பேட்டர்ன் இருந்துச்சு இல்லையா? ஸோ அது எல்லாமே இங்கே ஆட் பண்ணுங்க. ஏஜென்ட் ரோல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோட் மேனேஜ்மெண்ட் ரோல்ஸ் இருந்துச்சுன்னா ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் கண்டெய்னர் பேஸ்டு ஒர்க்கர் நோட் வச்சிருக்கீங்க, இல்லை வந்து EC2 பேஸ்டு வச்சிருக்கீங்கன்னா அதுக்கு எல்லாமே ரோல் கிரியேட் பண்ணுற யூசர்ஸ் எல்லாமே நம்ம இங்கே ஆட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் ரோல்ஸ் அண்ட் ஐட்டம் ரோல்ஸ் இதை நம்ம வந்து மேஜர்லி யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் குளோபல் ரோல்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ரீசெண்டாக கிரியேட் பண்ண 3 ரோல்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. பில்ட் யூசர்ஸ், ஐமீடியா யூசர்ஸ், ரீட் ஒன்லி யூசர்ஸ். அட்மின் ஆல்ரெடி கிரியேட் ஆனது தான். இந்த 3மே நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ இதில் ஆட் யூசர்னு இருக்கும், ஆட் குரூப் இருக்கும். இதில் வந்து நம்மளுடைய யூசர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணலாம், குரூப் எல்லாமே ஆட் பண்ணலாம். இப்போ இதில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்மளுடைய லிஸ்ட் ஆஃப் யூசர்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன், தென் ரோல்ஸ் நான் அசைன் பண்ணுறேன். ஸோ இப்போ யூசர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்மளுடைய பிளான் படி பார்த்தீங்க அப்படின்னா ஜான் வந்து பில்ட் யூசர். ஸோ அதனால பில்ட் யூசர் ரோல் கொடுக்குறேன். மல்டிபிள் நீங்கள் ரோல் கொடுக்கலாம், பட் நம்மளோட பிளான் படி பில்ட் யூசர். கார்த்திக் வந்து ரீட் ஒன்லி யூசர், கிங்ஸ்டன் வந்து ஐமீடியா யூசர், ரவியும் ஐமீடியா யூசர், வெங்கட் வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் ரீட் ஒன்லி யூசர், விமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பில்ட் யூசர். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரோல்ஸ் நம்ம அசைன் பண்ணிருக்கோம். இப்போ ஐமீடியா ஜாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐட்டம் ரோல்ஸ்ல தான் நம்ம ஸ்பெசிஃபிக் பேட்டர்ன் கிரியேட் பண்ணுறோம். ஸோ அந்த பர்டிகுலர் யூசர்ஸ் எல்லாமே இங்கே ஆட் பண்ணுற மாதிரி. ஸோ இங்கேயும் அந்த யூசர்ஸ் ஆட் பண்ணி அந்த ஐமீடியா யூசர்ஸ் அப்படின்ற அந்த ரோலுக்கு பெர்மிஷன்ஸ் கொடுக்கணும். அப்போதான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஏன்னா இந்த ஸ்பெசிஃபிக் பேட்டர்ன் நம்ம ஐட்டம் ரோல்ஸ்ல கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே ஒரே செஷன்ல நம்ம வந்து கவர் பண்ணும்போது கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். பட் அகைன் அண்ட் அகைன் நீங்க ரிப்பீட்டட் இதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது நல்ல ஃபெமிலியர் ஆயிடுவீங்க.
ஸோ ரோல்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம், யூசர்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம், யூசர்ஸ் பர்டிகுலர் ரோல்ஸுக்கு அசைன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா கன்சோலில் லாகின் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ரீட் ஒன்லி யூசர்ஸ் லாகின் பண்ணிக்கலாம். இதில் வந்து வெங்கட் ட்ரை பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீட் ஒன்லி அப்படின்றனால எல்லா ஜாப்ஸையும் நான் கிரியேட் பண்ண 4 ஜாபையும் இவரால் பார்க்க முடியுது. ஸோ இதுதான் ரீட் பெர்மிஷன் இருந்தால் தான் உங்களால் எல்லா ஜாபையும் பார்க்க முடியும். அதர் பெர்மிஷன்ஸ் இருக்காது. லைக் மேனேஜ் ஜென்கின்ஸ் அங்கே இல்லை, கான்ஃபிகர் கிடையாது. ஸோ இந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்சஸ் கிடையாது. ஸோ இப்போ இந்த கார்த்திக் அப்படின்ற யூசரும் வந்து பார்த்தீங்கன்னா ரீட் ஒன்லி தான். அவருக்கும் ரீட் ஒன்லி பெர்மிஷன் மட்டும் தான் இருக்கு. இப்போ இதை ஒரு ஜாப் நான் கிளிக் பண்ணி காட்டுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் ஆப்ஷன் இல்லை, கான்ஃபிகர் ஆப்ஷன் இல்லை, டெலிட் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜாபை மேனேஜ் பண்ணுறதுக்கான எல்லா பெர்மிஷன்ஸுமே இங்கே இல்லை. ஒன்லி ரீடு மட்டும் தான் இருக்கு. இதே இது நான் விமல் ஆர் ஜான் யூஸ் பண்ணுறேன். இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் யூசர்ஸ். ஸோ அதனால் அவங்களால பில்ட் பண்ண முடியும் இல்லையா? ஸோ இப்போ நான் விமலில் லாகின் பண்ணுறேன். ஸோ இந்த பர்டிகுலர் யூசர் பார்த்தீங்க அப்படின்னா ஜாப்ஸ் எதுவுமே காட்டல. நான் ஃபர்ஸ்டே நான் வந்து பெர்மிஷன்ஸ் கொடுக்கும்போதே நான் சொல்லியிருந்தேன், பில்ட் யூசரில் நான் ஜாப் வந்து பில்டு மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ரீட் இருந்தால்தான் பில்டே பண்ண முடியும். இப்போ நான் அந்த ரீட் கொடுக்குறேன். இப்போ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாபும் காட்டுது. இதில் ஒரு ஜாபை கிளிக் பண்ணிங்கன்னா பில்டு நவ் ஆப்ஷன் இப்போ எனேபிளாக இருக்கு. பட் ரீட் ஒன்லி யூசர்ஸ்க்கு இந்த ஆப்ஷன் இல்லை. இந்த பில்டு யூசருக்கு பில்டு நம்ம கொடுத்துருக்கோம், அதனால பில்டு காட்டுது. இப்போ ஐமீடியா யூசர்ஸ் அவங்களுக்கு நம்ம என்ன ரோல் கொடுத்தோம் அப்படின்னா அதில் ஒரு 2 யூசர் ஆட் பண்ணோம். அது மட்டும் ஸ்பெசிஃபிக் பேட்டர்ன் கொடுத்துருந்தோம். ஸோ இந்த யூசரை நான் லாகின் பண்ணும்போது ஐமீடியான்ற ஸ்டார்ட் ஆகிற பேட்டர்ன் ஜாப்ஸ் மட்டும்தான் இவருக்கு காட்டுது. அதர் ஜாப்ஸ் எல்லாம் இவருக்கு காட்டல. ஸோ அப்போ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டை மேனேஜ் பண்ண போறவங்க. ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம ரீட் ஒன்லி தான் மட்டும் தான் கொடுத்துருக்கோம் இப்போதைக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் ஜாபுக்கு எல்லா பெர்மிஷன்ஸும் நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு அப்ளை சேவ் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் வந்து உங்கள் பேஜை ரீஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக எல்லா ஆப்ஷனும் அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு வந்துடும். ஸோ இந்த பர்டிகுலர் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இதில் நீங்கள் யூசர்ஸ் கிரியேட் பண்ணுறீங்க, பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுறீங்க, அத்தன்டிகேஷன் டைப் சேஞ்ச் பண்ணுறீங்க, ஆத்தரைசேஷன் டைப் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரோல் பேஸ்டு கொடுத்துருக்கோம். அதில் நிறைய கஸ்டமைஸ் பண்ணுறோம், நியூ ரோல்ஸ் கிரியேட் பண்ணுறோம், யூசர்ஸ் ஆட் பண்ணுறோம், டிஃப்ரெண்ட் ஆக்சஸ் கிரியேட் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் டாபிக் யூசர் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரோல் பேஸ்ட் ஸ்ட்ராட்டஜியில் நான் வந்து கவர் பண்ணணும் அப்படின்றனால கவர் பண்ணிடுவோம். ஸோ எங்கேயாவது உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னா பாஸ் பண்ணிட்டு திங்க் பண்ணி பாருங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் அகைன் அண்ட் அகைன் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸி ஆகிடும். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து ஜென்கின்ஸ் ஜாப் மேனேஜ்மெண்ட் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஸோ டில் தென் கீப் ப்ராக்டிசிங் அண்ட் ஹேவ் ஃபன்.